ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற லெசன் என்னென்னா, பாலிட்டியில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் டேர்ம் 1ல் சோஷியல் சயின்ஸில் குடிமையியலில் லெசன் நம்பர் 1 பன்முகத்தன்மையை அறிவோம். இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் பார்த்துடலாம். இப்போது பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்றதில் இந்தியாவில் நம்ம எப்படி அந்த நிறைய விதமான மதங்கள், மொழிகள், இனங்கள், பல்வேறு வகையான அதாவது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் எல்லாமே. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியா எப்படி இருக்குது, எந்த மாதிரியான பன்முகத்தன்மை சமூகத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதிலே எப்படிலாம் இருக்கும், இங்கே ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோன்னா அதாவது பல்வேறு விதமான மொழிகள் அடிப்படையில் எல்லோரும் பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது நிறைய மொழிகள் இருக்கும், உணவு பழக்க வழக்கங்களில், விழாக்கள், இந்த மாதிரி பண்பாடில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பாருங்கள், இதில் இந்த வழிபாட்டு முறை இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. அப்போது இந்தியாவில் எல்லாரும் ஒரே ரிலீஜியனாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ ரிலீஜியன் இருக்குது, எவ்வளோ மொழிகள் இருக்குது. அவ்வளோ மொழிகள் இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து ஒற்றுமையாக யூனிட்டியாக ஒரு கண்ட்ரி, எல்லாரும் இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா அது நம்ம நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்லாம் பிரியாம்பிளில் படிச்சிருப்போம். அதன் அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்தியாவிலலாம் நம்ம பார்க்கலாம். இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. நிறைய கான்செப்டாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இல்லையா. நமக்கு வந்து ஜென்ரலாக என்னென்ன அதாவது முக்கியமான ஃபேக்ட் அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். இப்போ நில அமைப்புகளில் பல்வேறு வகையாக நிலப்பரப்பு இருக்குது. இப்போ பள்ளத்தாக்கு இருக்குது, மலைகள், சமவெளிகள், கடற்கரை, பாலைவனம், தீவுன்னு இது எல்லாமே என்னது பன்முகத்தன்மையாக இருக்குது. இது வந்து ஒரு நிலத்தின் அடிப்படையில். இப்போது அந்த நிலத்தின் அடிப்படையில் தான் அங்கே பொருளாதாரத்துலேயும் என்ன நடக்கும், வித்தியாசமான வேலைகள் நடக்கும் மக்களுக்கு இடையில். அதாவது எது அடிப்படையாக வச்சு, ஜாகிரபிக்கல் டேர்ம் அடிப்படையாக வச்சு. லைக் இப்போ எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போது இங்கே பாருங்கள், கடற்கரையில் ஒருத்தர் இருக்காங்க. கடலோரத்தில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, மீன்பிடியை தான் தொழிலாக வச்சுருப்பாங்க. மீன்பிடி தொழில் தான் அதில் ஈடுபடுவாங்க. இதே சமவெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, வேளாண்மை இருப்பாங்க. இதே மலைப்பகுதியில் இருக்கவங்க அங்கே மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரியான தொழில்கள் வச்சுருப்பாங்க. காப்பி, தேயிலை இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த அவங்க எந்த வகையான ஒரு நிலப்பரப்பில் இருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணுவோம், அங்கே வந்து தொழில்களே இருக்கும். இதெல்லாம் நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம்ல, அதாவது தமிழ் ஸ்டாண்டர்டில். அடுத்து நம்ம பார்த்தோன்னா இது ஓகே, இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். அப்போது இது வந்து வேர்ல்டுலேயே சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் தான் மேகாலயா இருக்குது. ஆனால் வேர்ல்ட்லேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, எது முதலாக எந்த இடத்துல அதிகமாக மழை வந்து ரெயின்ஃபால் நடக்கும் அப்படின்னா மவுசின்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நம்ம இது வந்து இந்தியாவில் தான், ராஜஸ்தானில் தான் ஜெய்சால்மர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் குறைவான மழை பொழியும் பகுதியாம். அதிகமாக மழை வந்து ரெயின்ஃபால் வர்றது மவுசின்ராம். இதே குறைவாக இருக்கிறது ஜெய்சல்மரில், அது ராஜஸ்தானில், இது மேகாலயாவில். அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஓகே, இதில் வந்து ஜென்ரலாக இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் வரும், நம்ம பார்க்கலாம். எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு கலைகள் இருக்குன்னு அதுலேருந்து தான் கொஷினே கேட்பாங்க. இப்போ பொதுவாகவே நிறைய வழிபாடு இல்லைன்னா வந்து விழாக்கள் இருக்குல்ல, அதில் பாருங்கள் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு விழாக்களில் நம்ம பின்பற்றுவோம். இப்போது நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் இருக்குது, பக்ரீத் இருக்குது, நம்ம இதில் வந்து தீபாவளி, பொங்கல், விஜயதசமின்னு இந்த மாதிரி நிறையா இருக்கும். பாருங்கள், இந்தியாவில் விழாக்கள்லாம் என்னென்ன இருக்குது, பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயக சதுர்த்தி, பிஹுய் அப்படின்னு ஏதோ இருக்குது, அண்ட் கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன், இந்த மாதிரி எல்லா மதங்கள் சார்ந்துமே விழாக்கள் வந்து பண்பாட்டு விழாக்கள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு இருக்குது.
அண்ட் நம்ம பார்த்தோன்னா மொழிசார் பன்முகத்தன்மை, இது ரொம்ப முக்கியம். இந்த இடம் இதை நம்ம பார்க்கலாம். மொழி அப்படின்றது அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப எக்கச்சக்கமான மொழிகள் இருக்குது. அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட மொழிகள் நம்ம பார்த்தோன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் முக்கியமாக 122 முக்கிய மொழிகள் இருக்குது. ஆனால் அது இல்லாமல் பிற மொழிகள் 1500, அரவுண்ட் ஒரு 1600 வந்து பிற மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம் மொழிகளை. அதாவது இந்தியாவோட குடும்பத்தினர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அண்ட் சீன திபெத்தியன், இந்த 4 முக்கியமான மொழி குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கும், படிச்சிருப்பீங்களா, தமிழ் புக்கில் சொல்கிறேன். அதில் பார்த்தோன்னா இப்போ 2011 கணக்கெடுப்பின்படி எத்தனை பேர், எவ்வளோ மக்கள் வந்து எந்த மொழியை பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்திக்கு 43.63% இருக்குது, வங்காளம்க்கு 8.30%, தெலுங்குக்கு 6.93%, மராத்திக்கு 7.09% அண்ட் தமிழுக்கு 5.89% வந்து இருக்காங்க. இதை மெமரியே பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இந்த ஆர்டர் கூட கேட்பாங்க கொடுத்துட்டு, இது வந்து யார் யார் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு. அண்ட் நம்ம இந்த சைட் பார்த்தோன்னா இது ஓகே, இது ஜென்ரலாக நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து 8வது அட்டவணை, இந்தியா அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் படி 8th ஷெடியூலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்கும். அதில் 8வது அட்டவணை தான் வந்து மொழிகள் பற்றி பேசுது. அதில் 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004 இந்திய அரசு வந்து தமிழை தான் முதல் செம்மொழியாக தமிழை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா. அப்புறம் இப்போ வந்து 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக இருக்குது. 2005 சமஸ்கிருதம் வந்திருக்கு, 2008 கன்னடம் வந்திருக்கு, 2013 மலையாளம் அண்ட் ஒரியா வந்து லாஸ்ட்டு 2016 செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே செம்மொழிகள். அடுத்து பண்பாட்டு பன்முகத்தன்மையில் மொழி, உடை, உணவு, மதம் இதன் மூலியமாக வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் இதில் கோயில்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த இடத்துல இன்னொரு டேட்டா பாருங்கள். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டதுன்னு இருக்கு. அப்போ 60% நமக்கு ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி வந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது மேபி வந்து கூற்று காரணங்களை கூட கேட்கலாம். அடுத்து நம்ம பாருங்கள், இந்த டேட்டா தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்தது இந்த லெசன், அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஷெடியூலில். இதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ தமிழ்நாடுனா நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இந்த மோகினி ஆட்டத்தை மட்டும் விட்டுருங்க. இந்த ஆட்டம் அப்படின்னு வருது இல்லையா, அந்த இது தெருக்கூத்து, கும்மி, இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் வச்சு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அடுத்து கேரளா நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன கொடுத்துருக்காங்க, தெய்யம், மோகினி ஆட்டம்னு இருக்குது. இப்போ கேரளாவில் இருக்க பெண்களுக்கெல்லாம் முடி அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம லைட்டாக மோகினி ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி தான் முடி நிறையா வளர்த்திருக்காங்க. அப்போ கேரளானா தெய்யம், மோகினி ஆட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாப்னா பால் ஆரம்பிக்குது, அப்போ பாங்க்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் புகழ்பெற்ற நடனம். இந்த பக்கம் நடனம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் மாநிலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா குஜராத்துக்கு என்ன பண்ணலாம், குஜராத்தில் தான் தாண்டியா ஆட்டம் வந்து ஆடுறாங்க. அது நமக்கு பாட்டே இருக்கும்ல, கார்பரா. ஒரு கார்பெட் போட்டு, கார்பெட்னா அந்த ரெட் கார்பெட்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, நடந்து போகிறதுக்கு போட்டிருப்பாங்க. அந்த கார்பெட் போட்டு அதில் தாண்டியா ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க குச்சி வச்சுக்கிட்டு. அதாவது குச்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், குஜராத் குச்சி. கார்பெட் போட்டு அதில் தாண்டியா ஆட்டம் ஆடுறாங்க. அப்போ கார்பா தாண்டியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் நம்ம அடுத்தது பார்த்தோன்னா இந்த இருங்க ராஜஸ்தானுக்கு சொல்கிறேன். இப்போ உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இருக்குது. இப்போது உத்தரப்பிரதேஷ் இப்போ காண்டுனா அங்கே எல்லாருமே காண்டாக இருக்காங்க. அந்த டைமில் போய் நம்ம வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோன்னா நம்ம சோழியை முடிச்சிருவாங்க. அப்போ உத்தரகாண்ட்னா சோழியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் உத்தரப்பிரதேசமுக்கு அங்கே உத்தரப்பிரதேசம் அவங்க இந்த தேசம் சம் வருது. அதப்போ ராசலீலா, அவங்களுக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த தேசம்
பிரதேசத்தில் மட்டும் அங்கே போனீங்கன்னா ரசகுல்லா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, உத்தரப்பிரதேசமில். அப்போ ராசலீலா அப்படின்னு அமைச்சிக்கலாம். அண்ட் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், படித்து வச்சுக்கலாம். கல்ஃபேலியா கூமர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கல்ஃபேலியா கூமர் அங்கே ஃபுல்லாக ராஜஸ்தானில் கல்லாக தான் இருக்கும், மழை பெய்யவே இல்லை, எந்த ஒரு செடி கொடி இல்லை. அப்போ கல்ஃபேலியா கூமர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ஷார்ட்கட் பார்த்து யாரும் டிஸ்டர்ப் ஆகிட வேண்டாம். ஓகே, நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக ஏதாவது தோணுன்னா சொல்ல வேண்டியது. நான் ஆன் த ஸ்பாட்டில் தான் இப்போ போட்டுட்ருக்கேன் ஷார்ட்கட்டை. அண்ட் நம்ம அடுத்து பார்த்தோன்னா அசாம் பிஹுய். இது சின்னதாக இருக்குது, அசாம் சின்ன வார்த்தை, பிஹுய் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இதுக்கு இவ்வளோ ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன்னா இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து நம்ம பார்த்தோன்னா இங்கே இருக்க ஒரு ஃபேக்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றோடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான, இது யார் சொன்னாலும் நமக்கு ரொம்ப முக்கியம், ஜவஹர்லால் நேரு. அவர் தான் சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் ஜவஹர்லால் நேரு நம்ம இந்தியாவை பற்றி வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபேக்ட் இருக்குது. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யார், வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித். அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இந்தியாவை சொல்லியிருக்காரு. இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக அங்கே படிச்சது தான் இருக்குது. ஸோ அடுத்து புக் பேக் சால்வ் பண்ணிவிட்டேன். இந்த லெசன் ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளது? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இரண்டாவது கேள்வி, இந்தியா ஒரு என்னவென்று அழைக்கப்படுகிறது? துணை கண்டம். அடுத்து, மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுசின் ராம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எதுலன்னா மேகாலயா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னா கான்பூசிய மதம். கான்ஃபூஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சைனாவை வழித்தோன்றலாம் வந்திருந்தது. அடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 22. அடுத்து, எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கேரளாவில் தானே ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்து, மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும்? மோகினி ஆட்டம் நம்ம என்ன சொன்னோம், முடி அதிகமாக இருக்கும், கேரளா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கோம். அடுத்து, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. எதற்காக எழுதியிருப்பாங்க, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து பாருங்கள், அதே தான், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து, V.A. ஸ்மித் இந்தியாவை என்னவென்று அழைத்தார்? இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு அழைத்தார். இது தெரிஞ்சதா? அடுத்து பாருங்கள், ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். ஒரு பகுதியின் என்ன நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன? பொருளாதார நடவடிக்கைகள். என்ன வரும்? பொருளாதார நடவடிக்கைகள். அடுத்து, மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சல்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தானில். இது நம்ம பார்த்தோமா. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அடுத்து, பிஹூய் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஹூ சின்னதாக இருக்கா, அசாமில். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. நீக்ரிட்டோக்கல் அவங்க யாருன்னா இந்திய இனம். அடுத்து, கடற்கரை பகுதிகள் என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க. ஜொராஸ்ட்ரியம் அப்படின்றது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமைனா இப்போ இந்தியா. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 1 வரும், இது 2, ஜொராஸ்ட்ரியம் 3, இங்கே 4. 3, 4, 2 தான் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 லெசன் முடிச்சிட்டோம். இதில் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புக் பேக்கில் என்ன பார்த்துருக்கோம், எந்தெந்த மாநிலத்தில் என்ன மாதிரியான பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான ஃபேக்ட் பார்த்தோமா. இந்த ஃபேக்ட் மாதிரி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேயோ கொஷின்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம எது இம்பார்ட்டண்ட்டாக ஃபேக்ட் இருக்கோ அதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் பார்த்தது மட்டும் போதும், மற்றபடி மற்ற பேஜஸில் இருக்க அந்த கான்செப்ட்லாம் பார்க்க வேணாம். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி.